பின்வில் கேலக்ஸி நமக்கு ரொம்ப வருஷமாக தெரிஞ்ச ரொம்ப பரிச்சயமான கேலக்ஸியில் ஒன்று. இந்த கேலக்ஸியோடைய மையத்தில் மிகப்பெரிய கருந்துளை இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் அது இந்த அளவுக்கு டீட்டெயிலாக நமக்கு ஒரு டெலஸ்கோப் கொடுக்கும் அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்காத ஒன்றா இருக்கும். ரீசெண்டாக ஜேம்ஸ் வெப் மூலியமாக ஒரு டேட்டாவை சயின்டிஸ்ட் எடுத்தாங்க. இந்த டேட்டா இதோடைய மையத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கருந்துளை பற்றின பல தகவல்களை கொடுக்குது. இப்போ நம்ம இந்த வீடியோவில் பல டெலஸ்கோப் பார்த்த அதே பின்வில் கேலக்ஸியை ஜேம்ஸ் வெப்பும் பார்த்துருக்கு. அது என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நான் உங்கள் கேள்விக்கு இது செனித் ஆஃப் சயின்ஸ். இதுதான் மெசியர் 83. இதை நம்ம பின்வில் கேலக்ஸின்னு சொல்லுவோம். இதை நம்ம சவுதர்ன் பின்வில் கேலக்ஸி அப்படின்னு கூட சொல்லலாம். இது ரொம்ப அழகான ஒரு கேலக்ஸி. இது ரொம்ப ரொம்ப வைப்ரண்ட்டான பல கலர்ஸை வெளிப்படுத்தும். இது கிட்டத்தட்ட 15 மில்லியன் ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்குது. இதை நம்ம வேறு வார்த்தையில் சொல்லணும்னா, இப்போ நீங்கள் ஒருவேளை ஒளியோட வேகத்தில் நீங்கள் பயணம் பண்ணிங்கன்னா அடுத்த 15 மில்லியன் ஆண்டுகளுக்கு அப்புறம்தான் இந்த கேலக்ஸியை நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இது கொஞ்சம் தூரமாக இருக்கக்கூடிய கேலக்ஸி தான். எந்த அளவுக்கு அழகு இருக்கோ அந்த அளவுக்கு அதில் ஆக்ரோஷமும் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இதோடைய மையத்தில் இருக்கக்கூடிய கருந்துளை ரொம்ப ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்குது. இதில் ஆஸ்ட்ரோஃபிசிக்கல் ஜெட் ரொம்ப வெளிப்படுறதா நம்ம பார்த்துருக்கோம். ஆரம்பத்தில் இது ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஸ்பைரல் கேலக்ஸி அப்படின்னு நம்ம வச்சுருந்தோம். அதுக்கான காரணம் இதோடைய வடிவம் மட்டும்தான். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த கேலக்ஸியை ஜேம்ஸ் வெப் மட்டுமே பார்க்கல, பல டெலஸ்கோப் பார்த்துருக்கு. ஸோ அதனால தான் நான் சொன்னேன் இது நமக்கு பரிச்சயமான கேலக்ஸியில் ஒன்றுன்னு. ஏன்னா இந்த கேலக்ஸியை ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் பார்த்துருக்கு, ஸ்பிட்சர் பார்த்துருக்கு, சந்திரா எக்ஸ்ரே பார்த்துருக்கு. அந்த வரிசையில் இப்போது ஜேம்ஸ் வெப்பும் பார்த்துருக்கு. இது பல தசாப்தங்களாக ஆய்வு செய்யப்பட்ட ரொம்ப பழக்கமான ஒரு கேலக்ஸின்னு சொல்லலாம். இருந்தாலும் அதோடைய மையத்தில் எப்போவுமே ஏதோ ஒன்று வித்தியாசமாகவே இருக்குது. அதுக்கான காரணம் அங்கேருந்து வரக்கூடிய அகச்சிவப்புன்னு சொல்லக்கூடிய இன்ஃப்ராரெட் நம்ம ஒழுங்கு இல்லாமல் இர்ரெகுலராக நம்ம அதை ரிசீவ் பண்ணுறோம். மேலும் இதோடைய சென்ட்ரல் மாஸ் இன்னும் நம்ம சரியாக கணக்கிடப்படலை அப்படிங்கிறது இன்னொரு தகவலாகவும் இருக்குது. அதனால் நம்ம மனித குலத்துடைய இப்போ இருக்கக்கூடிய மிகப்பெரிய ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு டெலஸ்கோப்பான ஜேம்ஸ் வெப் மூலியமாக அதை நம்ம உத்து பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடிய பல தூசிகளையும் தாண்டி அந்த கேலக்ஸியுடைய மையத்தை, நம்ம கண்ணுக்கு தெரியாத இதயத்தை இதனால் வெளிப்படுத்த முடியும். பல தகவல்களை நம்மளால் எடுக்க முடியும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய மிகப்பெரிய நம்பிக்கை. அது கண்டுபிடிச்சிருக்கு. அது நம்மளை கண்டிப்பாக ரொம்ப பிரமிக்க வச்சுருக்கு. ஜேம்ஸ் வெப்புடைய நிர்காம் அண்ட் எம்ஐஆர்ன்னு சொல்லக்கூடிய மிட் இன்ஃப்ராரெட் இன்ஸ்ட்ருமெண்ட் மூலியமாக M83 அதோடைய மையத்தை ரொம்ப நேர்த்தியாக ஸ்கேன் பண்ணியிருக்கு. அது வெளிப்படுத்தக்கூடிய பல விஷயங்கள், இதோடைய மையம் ரொம்ப விசித்திரமாக இருக்குது, அது சின்ன பகுதியாகவும் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுது. விஞ்ஞானிகள் சில முக்கியமான விஷயங்களாக பார்த்தாங்க. இதில் ரொம்ப அடர்த்தியான நட்சத்திரங்கள் இருக்குது. அந்த நட்சத்திரங்கள் ரொம்ப இயக்கமாக இருக்குது. அசாதாரணமான வெப்பங்கள் அங்கே வெளிப்படுது. அகச்சிவப்பு ஒளி அது கொஞ்சம் வளைவுகளை ஏற்படுத்துது. இந்த மாதிரியான பல விஷயங்களை விஞ்ஞானிகள் கவனித்தாங்க. இந்த பொருளிலிருந்து எந்த ஒளியுமே வெளியேறலை அப்படின்னாலுமே பல சான்றுகள் இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் ஹோல் இருக்குது அப்படிங்கிறத சுட்டி காட்டுது. பெரும்பாலும் நமக்கு புரிஞ்ச விளக்கம், மிகப்பெரிய கருந்துளை இந்த சவுதர்ன் பின்வில் கேலக்ஸியுடைய மைய பகுதியில் ஒளிஞ்சதுக்கு. ரொம்ப சாத்தியமான அந்த பிளாக் ஹோல் இந்த காஸ்மாஸோடைய இந்த பட்டியலில் இன்னொரு நுழைவாக கூட மட்டும் இல்லாமல் இது ரொம்ப ரொம்ப கவர்ச்சியான ஒன்றா கூட இருக்கும். இது எதிர்பார்க்காத இடமாக கூட இருக்கும். இதோடைய அளவு கூட நம்ம இதுவரைக்குமே நம்ம மெஷர் பண்ணாத ஒன்றா கூட இருக்கலாம். M83 அப்படின்றது M87 மாதிரியான மிகப்பெரிய ஒரு நீள்வட்ட கேலக்ஸி இல்லை. இது நம்ம கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சின்ன கேலக்ஸி தான். இவ்வளோ பெரிய கருந்துளையை நீங்கள் எதிர்பார்க்கும் வகையில் இது இல்லை. நம்மளுடைய எஸ்டிமேஷன் இது சூரியனுடைய நிறைக்கு 1 மில்லியன் மடங்கு அதிகமாக இருக்கலாம். இந்த மில்கிவே கேலக்ஸியில் இருக்கிறத விட கொஞ்சம் பெருசாக கூட இருக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஆனால் அது கன்ஃபார்ம் பண்ணப்பட்டுச்சுன்னா மிகப்பெரிய பிளாக் ஹோல் எப்படி உருவாகுது அப்படின்றத ஒரு புரிதலை நம்ம இது ஒரு ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுன்னு சொல்லலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, JWSTக்கு நீண்ட காலத்துக்கு முன்னாடி இருந்தே இந்த மாதிரியான சில பொருட்களை பார்க்கணும் அப்படின்னு நம்ம ஷெடியூல் கொடுத்துருக்கோம்.
இந்த பின்வில் கேலக்ஸி ஆல்ரெடி பல டெலஸ்கோப் மூலியமாக பார்த்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த வரிசையில் சந்திர எக்ஸ்ரே அதன் மூலியமாக பார்க்கப்பட்ட இந்த பின்வில் கேலக்ஸி எக்ஸ் கதிர்களால் ரொம்ப அதிகமாக வன்முறையினால் செயல்படப்பட்டிருக்கு அப்படிங்கிறத குறிக்குது. சில வானிலையாளர்கள் இது ஒரு அடர்த்தியான நட்சத்திர கொத்து இருக்குது, அந்த கொத்துனால தான் இந்த மாதிரியான பல விஷயங்கள் நடக்குதுன்றதை நம்பியிருக்காங்க. ஆனால் இப்போ ஜேம்ஸ் வெப்புடைய ரொம்ப சக்தி வாய்ந்த சென்சார் மற்ற எல்லா டெலஸ்கோப்பும் யூகிக்கிற மாதிரி எதுவுமே யூகிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம நம்பினாலுமே, ஆனால் இது பல தகவல்களை அது யூகிக்கிறத விட கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. மில்லியன் கணக்கான ஆண்டுகளாக ரொம்ப அமைதியான பொருளை இது சாப்பிட்டுக்கிட்டே இருக்குது. விஞ்ஞானிகள் இப்போது JWST உடைய அகச்சிவப்பு தரவை எடுத்து அதை டீகோட் பண்ணும்போது, அது மட்டும் இல்லாமல் அதோடைய பல தகவல்களை பழைய தகவல்களோட கம்பேர் பண்ணும்போது மேலும் பல தகவல்களை அவங்களால எடுக்க முடியுது. ஒருவேளை அது கிராவிடேஷன் லென்சிங் மூலியமாக அங்கே இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுடைய இயக்கத்தை இவங்க வரைபடமாக்க முடிஞ்சதுன்னா அந்த பிளாக் ஹோலுடைய முடிவான ஆதாரங்களை நம்மளால் சரியாக எடுக்க முடியும். மேலும் இந்த அப்சர்வேஷன் திட்டமிட்ட மாதிரி அங்கே இருக்கக்கூடிய புதிய நிறமாலின்னு சொல்லக்கூடிய பல ஸ்பெக்ட்ரமுடைய தரவுகளாக இருக்கட்டும், இந்த வாயுவுடைய மையத்தில் இருக்கக்கூடிய இந்த வெகுஜனம் மாஸ் எவ்வளோ வேகமாக சுற்றுது அப்படிங்கிறத இது மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இதோடைய அளவை தீர்மானிக்கக்கூடிய இது ஒரு முக்கியமான ஒரு எவிடன்ஸாக கூட இருக்கலாம். மேலும் இது கன்ஃபார்ம் ஆக்கப்பட்டால் M83 சராசரி அளவிலான ஒரு கேலக்சியோடைய கருந்துளை எப்படி வளருது அப்படின்றதுக்கான சரியான ஒரு லெபார்டரியாக இருக்கும். இந்த டிஸ்கவரி M83க்கு மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாருடைய சயின்ஸை பற்றின ஒரு முக்கியமான ஒரு தகவல். இது ஒரு பெரிய கேள்விக்கான பதிலை கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. எல்லா கேலக்சியோடைய அல்லது கேலக்சியோடைய திரள்கள் கூட ஒரு மிகப்பெரிய கருந்துளை அதோடைய மையத்தில் இருக்குது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுறது கூட இருக்கலாம். அப்படின்னா அந்த பிளாக் ஹோலோடைய முதல் உருவாக்கம் என்னவாக இருக்கும், அது எப்படி உருவாயிருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் யூகிக்க முடியும். அல்லது இந்த கேலக்சி எப்படி உருவாக்கியிருக்கும் அப்படின்றதுக்கான சரியான ஆதாரமும் நமக்கு கிடைக்கும். அது ஒன்று வளர்ந்துச்சா அல்லது அது போட்டினால் அது உருவாயிருக்கா, இந்த மாதிரியான பல கேள்விகளுக்கான பதில் கண்டிப்பாக அதில் நமக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த கண்டுபிடிப்பு பிளாக் ஹோல் எப்படி ஒரு ஒட்டுமொத்த கேலக்சியுமே கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்றதுக்கான ஒரு புரிதலாக கூட இருக்கலாம். இந்த காஸ்மிக் எவல்யூஷனுடைய மையத்தில் இருக்கக்கூடிய ஒரு மர்மம் இதுவும் கூட. பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு ஆழமான பார்வையிலையோ JWST நட்சத்திரங்களையும் அங்கே இருக்கக்கூடிய தூசியுமே தாண்டி உள்ளே என்ன இருக்குன்றதை பார்க்குது. இது ரொம்ப பழமையான கேலக்சியாக இருக்கட்டும் அல்லது கேலக்சி கிளஸ்டராக இருக்கட்டும், அதோடைய வெளிச்சத்திலிருந்து ரொம்ப நீண்ட காலமாக மறைஞ்சிருக்கக்கூடிய பல ரகசியங்களை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்குது. ஒருவேளை நம்மளுடைய ஓன் கேலக்சியான மில்கிவே கேலக்சியுடைய கதையை கூட நம்மளால் எடுக்க முடியும். காலம் ஜேம்ஸ் வெப் மட்டுமே சொல்லும். ஸோ ஃப்யூச்சரில் நீங்கள் பல டேட்டாஸ் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் ஃப்யூச்சரில் காத்திருக்கு. ஸோ மறக்காமல் பாருங்கள். இன்னும் பல வீடியோஸ் நம்ம வீடியோஸில் பார்த்தீங்கன்னா இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மாதிரியான சோஷியல் மீடியாவில் ஜெனித் ஆஃப் சயின்ஸ்ன்ற பேஜ் இருக்குது. நீங்கள் விருப்பப்பட்டால் ஃபாலோ பண்ணலாம். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.